ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு வெஸ்டர்ன் ஆயன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேக் லிங்க்கில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் விசிபிள் உங்களுக்கு ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு யூசர் நேம் உங்களுக்கு பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும் உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணணும் நீங்கள், ஓகேங்களா. ஸோ உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. கேப்ஸ்னா கேப்ஸு, ஸ்மால்னா ஸ்மால், எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க நீங்கள். இல்லாட்டி உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி கேப்சா கோடு கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. அதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் ஹால் டிக்கெட்டில் போனீங்கன்னா இந்த கடைசி ஆப்ஷன் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி எக்ஸ்டர்னலாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் உங்களுக்கு ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடின்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த ஐடிங்கிறது ஒன்றுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக, அதாவது நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு இந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் அப்படியே பார்த்துறீங்க டைப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐடியில் அந்த அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஒரு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க, அதுவே போதும், ஓகேங்களா. டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர், ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி டவுன்லோடு உங்களுக்கு ஆயிரும். இது நீங்கள் பிரிண்ட் போடணும்னா நீங்கள் கடையில் வந்து நீங்கள் அப்படியே பிரிண்ட் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே மேலே பிரிண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. அதில் வந்து டெஸ்டினேஷன் சேவ் ஆஸ் பிடிஎஃபான்னு கேட்கும். அதை பிடிஎஃப் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்து அது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி நீங்கள் சேவ்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் உங்களுக்கு ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு. இப்படி தான் உங்களுக்கு குரூப் 4 ஹால் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ டவுன்லோட், ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.